ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மட்டன் உப்பு கண்டம் வச்சு ஒரு அரைச்ச ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் உப்பு கண்டம் போட்டு வச்சதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மட்டனை ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய், வெந்தயம், சீரகம், மிளகு, சோம்பு, மல்லி இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சக்கப்புறம் இடித்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு. நல்லா வேக வச்ச மட்டனை பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்த பிற்பாடு லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மட்டன் உப்பு கண்டம் அரைச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.